ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி எப்படி ஒன் பாட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கப்பு பாஸ்மதி ரைஸ், ஒரு 10 minutes சோக் பண்ணி வச்சுக்கணும் தண்ணியில். 2 பாயில்டு எக்கு, 2 சின்ன தக்காளி, ஒரு கப் ஆஃப் புதினாவும் கொத்தமல்லியும், 2 ஸ்மால் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்து ஒரு இதில் வச்சுருக்கேன். சில்லி 1, க்ரீன் சில்லி, தேவையான அளவு உப்பு, டர்மரிக் பவுடர் டீஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன். கிச்சன் கார்டனில் இருக்கிற புதினா 1 கப்பு. எவ்வளோ அழகாக கிச்சன் கார்டன்லேயே நம்ம வளர்க்கலாம் பாருங்கள் புதினா. ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு, எக்ஸப்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆனியனும் ஒரு க்ரீன் சில்லியையும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு இந்த ஆயில் சூடானோன்னா இதில் போட்டு நல்லா வதக்கணும். இந்த க்ரீன் சில்லியும் இந்த மிச்சம் இருக்கிற க்ரீன் சில்லியும் ஆனியனையும் இதிலே போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை ஊற்றணும். நான் மறந்துட்டு முதல்ல பேஸ்ட்டை ஊற்றிட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த மசாலையிலேருந்து ஒரு 5 to 10 minutes நல்லா ஃப்ரை பண்ணால் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்கை ஆட் பண்ணணும். நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை அதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறமா ரைஸை போடணும். 10 minutes பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னே 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் பாயில்டு வாட்டர் ஊற்றி அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்க வேண்டியதான். இப்போ விசில் சவுண்டு இதுவானதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரிசி உடையாமல் அழகாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எம்மியான எக் பிரியாணி 1 pot ரெசிபியாக ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு சைட் டிஷ்க்கு கர்ட் வித் ஜீரா பவுடர். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.